ஹாய், நம்ம இன்னைக்கு ப்ரெக்னென்சியோட மித்ஸோட பார்ட் 3ல இருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா விமன் வந்து ஆர்காசம் அச்சீவ் பண்ணாதான் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகும்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. பட் அது ட்ரூ கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் அவங்க விமன் ஆர்காசம் அச்சீவ் பண்ணலனாலுமே உங்கள் ஸ்பெர்மை சர்வைக்கல் ஃப்ளூயிட் வந்து ஈஸியாக அதில் வந்து ஸ்விம் பண்ணி இந்த ஸ்பெர்ம் வந்து உள்ளே போயிடும். ஸோ ஆர்காசம் இஸ் நாட் மேண்டேட்ரி டு கெட் ப்ரெக்னென்ட். ஸோ அடுத்த விஷயம், ஸோ ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ஸில் இருந்தால் தான் ப்ரெக்னென்சியோட சான்சஸ் இருக்குது. இதுவும் ஒரு காமனாக நம்பப்படக்கூடிய ஒரு மித். பட் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ஸ் எதுவும் கிடையாது. எந்த பொசிஷன், இதை பற்றி நிறைய லிட்ரேச்சர் இருக்குது. எந்த பொசிஷன்ஸ்லனாலும் நீங்கள் காண்டாக்டில் இருக்கலாம். இன்னொன்று, ஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்விம்மர். ஸோ ஈஸியாக அது வந்து இன்டர்னல் ஆஸ் வழியாக உள்ளே போயிடும். ஸோ அதனால் ஈஸியாக ஒரு கன்செப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். பட் யூஸ்வலாக இதில் நம்ம ஒரு ப்ரெக்னென்சின்னு ட்ரை பண்ணும்போது காண்டாக்ட் இருந்த உடனே இமிடியேட்டாக யூரின் பாஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அது யூரின் ஒரு அசிடிக் இது இருக்கும். ஸோ அது உங்கள் ஸ்பெர்மை அஃபெக்ட் பண்ணும்.